வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பார்த்து ஆதரவு தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு இருக்கீங்க. வெட்டி அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிற நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இருந்தாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் வந்து சோதிச்சு பார்த்துட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். இன்னைக்கு இந்த தலைப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பாரி அவர்களே, எப்படி போச்சு தீபாவளிலாம்? நல்லா கொண்டாடினீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? நாங்கள் வந்து பட்டாசு வெடிக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரியும். மித்தபடி விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு மித்தபடி ஸ்வீட்ஸ் இது பலகாரத்தெல்லாம் போட்டுருந்தீங்க. ஆமாம், வாழ்த்துக்கள் போட்டுட்டு பலகாரங்களை கொடுத்துட்டு புத்தாடைகள் முத்தாடை அது மாதிரி பலகாரம் வந்து நம்மளுக்கே கொடுத்துக்க கூடாது, எதிரில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் கொடுக்கணும். அப்பதான் மத நல்லிணக்கம் வளரும். முன்னாடி மாதிரி வீட்டில் செய்யற பலகாரங்கள்லாம் இல்லை, கடையில் வாங்குற பலகாரம். ரெண்டாவது உங்களுக்கே வயிறு சரியில்லைன்னு நீங்க ரொம்ப நாள் என்னோட சீக்கிரட்லாம் வெளில சொல்றீங்க. எல்லா விஷயமே வெளில சொல்லிருக்கீங்க. இல்லை, அதான் வயிறு சரியில்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தனால சரி ஓகே அப்படின்னு நினைச்சேன் நான். நீங்களே திண்டீங்கலாம். நானும் திங்கல, வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. அது வரவங்க போறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறாங்க, நம்ம எடுத்துட்டு வரேன் நான் கண்டிப்பா. ஸோ என்ன பட்டாசு நான் வாங்கலை, வேற எவனும் எங்கள் வீட்டில் வந்து எதை வெடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சரி கலாய்க்க வேண்டாம், அது கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட். அது கொஞ்சம் நினச்சி பார்த்தா எனக்கும் சிரிப்பாக வருது. பட் வேற வழி இல்லாமல் பேசிடுவோம் இதை. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு அழைப்பு, ஒரு 2-3 மிஸ்டு கால் வந்துருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி போட்டு புழல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு போட்டுலாம் வந்துட்டு இருந்துச்சு ட்ரூ காலரில். காவல்துறையிலேருந்து எதுக்கு காலங்காத்தாலும் இல்லை, ஒரு 10 மணி அந்த மாதிரி இருக்கும், வந்துட்டு கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய சேனல் வள்ளல் மீடியா அதானே, நீங்கள் தானே பாரிசாலம் தானே? ஆமாங்க சொல்லுங்கன்னு. உங்களுடைய சேனல் பேர் மெயில் இதெல்லாம் போட்டு உங்கள் பேரெல்லாம் போட்டு உங்கள் அட்ரஸை போட்டு அங்கே வந்து வெடிகுண்டு வச்சிருக்கிறதாக எங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு அப்படின்னு. எந்த அட்ரஸுங்கன்னு கேட்டேன். அவங்க புழல் பக்கத்தில் ரெட் ஹில்ஸில் ஏதோ ஒன்று சொன்னாங்க, சக்தி நகர் ஏதோ ராகவேந்திரா தெரு என்னமோ சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அங்கே அது என்னோடய அட்ரஸே கிடையாதுங்க, யாரோ தப்பான அட்ரஸை போட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, அட்ரஸ் தெரியல அவங்களுக்கு சொல்லிட்டு பேசிட்டு அட்ரஸ் வந்து தவறாக இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க? நாங்கள்லாம் சேஃபாக தாங்க இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வைக்கிறதுக்கு முன்னாடி மறந்துட்டேன். வைக்கிறதுக்கு முன்னாடி வருண் டாக்கீஸ்னு ஒரு சேனல், வருண் டாக்கீஸா அது என்ன ப்ளூ சட்டை மாறன் சேனல் தானே அந்த மாதிரி டாக்கீஸ்னு வரும்னு யோசிக்கிறேன். வருண் பேசுகிறார் அப்படிங்கிற அந்த வருண் டாக்ஸ் சினிமா விமர்சனம் பண்றேன் அப்போ போன்றக்கா வருண் டாக்கீஸ்ன்னு போட்டு கேட்டாங்க. வருண் டாக்கீஸுங்கிற உங்களுடைய அப்படின்னா ஆமாங்க என்ன இன்டர்வியூ எடுப்பார்ல அவர் தாங்க, வருண் தாங்க, நண்பர் தான் அப்படின்னு. அவரோட பேரும் இன்க்ளூட் ஆயிருக்குங்க அப்படின்னு. ஒருத்தன் நம்ம வீடியோ பார்த்துட்டு கடுப்பாகி பண்ணியிருக்கான் போல, இன்க்ளூட் ஆயிருக்குங்க அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னா அவர் எங்கெங்க இருப்பார் அப்படின்னு. அவர் இருக்கும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அட்ரஸ்லாம் எனக்கு தெரியலிங்க அப்படின்னா அவரோட உட்காந்து பேசுறீங்க. அவருக்கு அட்ரஸ்லாம் தெரியலிங்க, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாருங்க. இதுக்கு நீங்கள் அட்ரஸே சொல்லிக்கலாம். என்ன சொன்னேன் ஆக்சுவலாக கேட்டாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக சிரிப்பு வந்துருச்சு அங்கேயே லைட்டா. ஏன்னா நான் யோசிப்பேன் நம்ம கூட சேர்ந்து வரணும், உட்காந்து ஏதாவது இடத்துக்கு வருவாருன்னு பார்த்தா கடைசியில் பாம் வைக்கிற இடத்துக்கு வந்துரு. அவர் அட்ரஸ் எங்கன்னு தெரியலைங்க, ஆனால் கண்டிப்பாக அவரும் செங்குண்டு. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே அட்ரஸ், நம்ம ஒரே ஸ்டுடியோவில் பேசுகிறோங்கிறதுனால ஒரே அட்ரஸில் தான் வாழ்வோம்னு நினச்சிட்டான் போல. எவ்வளோ ஒரு தற்கொலை பைய வந்து இந்த மாதிரி யோசிச்சு மெயில் அனுப்பியிருந்தானா, ஏன்டா 2 பேரும் ஒன்றா பேசிக்கிறாங்க, ஒன்றா ஒரே வீட்டில் இருக்க முடியும், ஒரே அட்ரஸை கொடுத்துருப்பான் போல இவங்க 2 பேருக்கும் அப்படின்ட்டு. அதே அட்ரஸ் தாங்க அப்படின்னா இல்லைங்க அவரும் செங்குன்றம் கிடையாது அப்படின்னா. அவர் எந்த ஏரியானா அவர் சரியா எனக்கு தெரியலிங்க, பட் செங்குன்றம் கிடையாது அது மட்டும் தெரியும் அப்படின்னா. அது எப்படிங்க தெரியும்னா அவர் கொஞ்சம் தாங்க லேட்டாக வருவார், செங்குன்றமாக இருந்துச்சுன்னா ரொம்ப லேட்டாக வருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இதுதான் காலையில் இது. அப்புறம் அதை நான் வந்து ட்விட்டரில் பதிவு போட்டுப்பேன், அவர் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பக்கம் கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்குது. என் காரணம் என்னன்னா நேற்று சென்னையில் எத்தனை வெடிகுண்டுகள் தெரியுமா? ஆமாம், ஏன் மனசாச்சே இல்லைங்க இவங்களுக்கு. காசு ஏன் இவ்வளவு கரியா அதான் ஒரு ஆசைக்கு ஒரு 2 வெடி 3 வெடின்னு வெடிக்கிறது வேற. ஜெயலலிதா பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்குள்ள வெடிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதே போல 10 மணிக்கு மேல வெடி சத்தம் கேட்காது. ஆனா 12 மணி வரைக்கும் மனுஷங்க ஓயாம வெடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்த காசெல்லாம் கரியானதுக்கு அப்புறம் தான் விட்டுட்டு போறாங்க. வேற கொம்பா வேற என்ன அளவுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சா. அது கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அதுக்கு டென்ஷன் ஆயிட்டு ட்ரிகர் ஒவ்வொரு வெடிகுண்டு சத்தம் கேட்கும் போதும் ட்ரிகர் ஆகி அது வேற கொய்யோமையும் கத்திக்கிட்டு இருக்கு.
வெளியில வெடிக்கிற சத்தம் தாங்க முடியாம இது வேற உள்ள இது சவுண்டும் உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் உள்ள இருந்து வரும், சப்வூஃபர்ல வர சவுண்ட் மாதிரி வரும். இது வேற வீட்டுக்குள்ள வேற வச்சிருந்தோம், ஏன்னா வெளியில ரொம்ப ஸ்மோக்கா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இது பண்ணிட்டு கத்துது கத்துது கத்துது, மனுஷன் ஓயாம கத்துது. அதுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்து இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருப்பேன், டம்முனி அவனா வெடிப்பான். திரும்ப என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் வருது, எதுக்கு இவங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டு நம்ம ஏதோ எதுக்கே எதிராக இருக்குன்னு சொல்லி இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் சொன்ன மாதிரி தெரியல. ஃபுல்லா பிளஸ் கூலி படம் போட்டாங்க, எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆமாங்க, எங்க வீட்டுல படமே பார்க்கல, அதனால பட்டாசு வெடிப்போம். முன்னாடி எல்லாம் படம் போடுவோம், புது படம் பார்ப்போம், அட்லீஸ்ட் எல்லாம் படம் பாக்குறதுக்கு உட்காந்துருவாங்க. இப்ப எல்லா படத்தையும் இந்த இதுல போட்டுறாங்களே, அந்த ஓடிடி தளங்கள்ல போட்டுறாங்க, எல்லாமே பார்த்துட்டோம். அதுவும் கூலி படத்தெல்லாம் வந்துட்டு ஒரு முறை பாக்குறதே பெரிய விஷயம். நான் உட்காந்து நான் பார்த்தேன், அமேசான் பிரைம்ல வந்து பாத்தீங்களா. அதே மாதிரி குடும்பத்தோட கூட விஜய் படம் போட்டக்கூடாதான் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. பார்த்து போடுறாங்க. எதுவும் படங்கள் எதுவும் வரலையே தீபாவளிக்கு? இல்ல பழைய படம் எல்லாம் எதுவும் போடுவாங்கல்ல, அது மாதிரிலாம் போடாம பார்த்து இருக்கு. சரி ஓகே, அது என்னமோ பண்ணிட்டோம். என்ன ஆயிடுச்சு, போட்டு வெடி சத்தத்துல இது வேற நமக்கு தூக்கமும் இல்ல ஒன்னும் இல்ல. புகை வீட்டு ஓப்பனா சொல்றேன், போன முறையை விட இந்த முறை எதுக்கு நீங்க ஓவரா காசு இருக்குன்னு பண்றீங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பட்டாசை வந்து அதிகம் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஆசைக்கு வெடிக்கிறத நம்மளும் குறை சொல்லலை. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு தாங்க வெடிக்கிறோம், குழந்தைங்க ஆசைப்படுது அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இது பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. இன்னொன்று என்னன்னா, முன்னாடிலாம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வெடிக்கும் போதெல்லாம் கூட இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. நான் இந்த முறை பார்த்தேன், குழந்தைங்க கையில் இப்போ முன்னாடிலாம் வெடியெல்லாம் வந்து வச்சுட்டு ஓடி வந்துடும். இப்படி தான் நம்ம வெடிப்போம். நம்ம ஊசி வெடியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லட்சுமி வெடியாக இருக்கட்டும், இல்லை ஆட்டம் பாமா இருக்கட்டும், எதை வெடிச்சாலும் ஒரு ஆசைக்கு 2 3 வாங்கிட்டு வச்சுட்டு நம்ம ஓடி வந்துடுவோம் தானே. இப்போ என்ன தெரியுமா பண்ணுதுங்க, குழந்தைங்க கையில் வச்சுட்டு தூக்கி போடுதுங்க. நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன், ஒரு 3-4 இடத்துல. தகுதியே இல்லைங்க, அது பண்ணாதீங்க. சின்ன வயசுலங்க, நீங்க சின்ன வயசுலனாலும் இப்ப குழந்தைங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்காம இருக்காதீங்க. சப்போஸ் தப்பி தவறி கையில வெடிச்சிருச்சு அப்படின்னா குழந்தைங்க கையில வச்சுட்டு தூக்கி போட்டுறணும். கொஞ்சம் கவனம் சேர்ந்து ஒரு வித்தின் 2 செகண்ட்ஸ் போச்சுன்னா கை வெடிச்சிடும், கை போயிடும். நிறைய இடங்கள்ல நான் குழந்தைகள் இதை பண்றதை இந்த முறை நான் பார்த்தேன். எங்க கண்ணுக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்றது, வெடிச்சா ஏதாவது ஒன்று ஆயிடும். அதனால தயவு செஞ்சு குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து கூட இருந்து கொஞ்சம் கவனிப்போட பட்டாசு வெடிக்க வைங்க. கை கால் போயிடுச்சுன்னா, கண் பார்வையெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு. தயவு செஞ்சு இதை வந்து கவனம் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு 3-4 இடங்கள்ல குழந்தைங்க வெடிய கையில பத்தி தூக்கி போடுது. இது வந்து இந்த சினிமாவை பார்த்து அதிகமாக பழகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சினிமா படங்கள்ல இந்த ஹீரோஸ் வந்து இப்போ அந்த வெடியை கையில பிடிச்சி தூக்கி போடுறத ஒரு ஹீரோ வாயிலெல்லாம் வச்சு வெடிப்பாரு. யாரு? ஏதோ ஒரு ஹீரோ. சும்மா நான் வாய்க்கு வந்து லைட்டா கோத்துட்டோம்னா தப்பிச்சு போயிடுறீங்க. சரி, எனக்கு தெரியல அவர் யாரை சொல்லலான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டுங்க, வரும் அவர் டேக் பண்ணுங்க. தூக்கி போடுதுங்க, இது ரொம்ப தவறு. சரி, இந்த மாதிரி வெடிகுண்டை பார்த்தே நம்ம வந்து வெடிக்காத நபர்கள், நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வெடிகுண்டை யாரோ வச்சுட்டான்னு சொல்லி ஒருத்தர் மெயில் அனுப்பியிருக்கான். மெயில் அனுப்புறவன் வெடிகுண்டு வைக்கணுங்கிற ஒரு அடிப்படைனா அட்ரஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அட்ரஸே தெரியாமல் அவன் வந்து ஒரு பொய்யா ஒரு மெசேஜ் பண்ணுறான். இப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, இது யாருக்கு நடக்குது? முதல்ல ரிப்போர்ட் ஆனவர் வந்து இவர் நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், ஊடகவியலாளர். அவர் மேலே நமக்கு சில விமர்சனங்கள் உண்டு, எல்லாம் இருக்குது. இருப்பினும் அவர் ஒரு ஊடகவியலாளர். அவர் அந்த ஒரு ஊடகவியலாளரோட வீட்டுக்கு குண்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் வருவதெல்லாம் அரிதினும் அரிதான ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு வரங்கும். அதுவும் பேசிக்காக வந்து முன்னாடிலாம் யார் வீட்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, சில மதவாத அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இந்த வெடிகுண்டு வைக்கிறோம், அது வைக்கிறோம், இது வச்சுட்டோம், அது வச்சுட்டோம்னு மிரட்டல்லாம் வரும். மற்றபடி பொதுவாக இருக்க அரசியல்வாதிகளுக்கும் கூட வராது. இப்போ அரசியல்வாதிகளுக்கு இல்லை, இப்போ அரசியல் பேசுகிற எல்லாருக்குமே, ஊடகத்தில் பேசுகிறவங்க, மீட்டிங்கில் பேசுகிறவங்க, தொலைக்காட்சிகளில் பேசுகிறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் இந்த மிரட்டல் எனக்கு தெரிஞ்சு யாராருக்கு வந்திருக்குன்னா ஃபெலிக்ஸுக்கு வந்துச்சு, அடுத்து வந்து கிஷோர் கே சாமி அவருக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரிஷாவுக்கு வந்திருக்கு. த்ரிஷாவுக்கு ஏன் வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கும் புரியல. சரி விடுங்க, அங்கே அப்படி கனெக்ஷன் போட்டு அப்படி வைக்க. சரி ஓகே. ரஜினி அவர் வீட்டுக்கு, சீமான் அவர் வீட்டுக்கு இது பண்ணியிருக்கு. இப்ப சென்னை ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்கு அங்க பள்ளிக்கரணையில, அது இப்ப சவுக்குக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வீடியோல சவுக்கு சங்கருக்கு அவர் வந்து கேட்டிருப்பாங்க போல. அதே போல இப்ப நமக்கும் வந்து இப்போ அழைச்சு கேட்கறாங்க. இப்ப இப்படி ஒருத்தன் உட்காந்து மெயில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். இது நீங்க இப்ப பாருங்க, ஒண்ணு இந்த மெயில் அவன் அனுப்புறான் அப்படிங்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு சுலபமான ஒரு விஷயம். ஈஸியா பிடிக்கலாம். மெயில்
மெயில் ஐடி ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அந்த மெயில் எங்கேருந்து ஆரிஜின் ஆனது, அதோட ஐபி அட்ரஸ் எங்கே, அவன் உள்ளூர்லேருந்து போடுறானா வெளியூர்லேருந்து போடுறானா எல்லாத்தையுமே காவல்துறை நினச்சா நிமிஷத்தில் எடுத்துடலாம். கேட்டால் வந்து எதுமோ வந்து அந்த அந்த மெயில் ஐடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுக்க மாட்டேங்குது, அது பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் கொடுக்காம இருப்பாங்க. பாம் த்ரெட் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானா எப்படி கொடுக்காம இருப்பாங்க? அது எந்த ஒரு இதுவுமே பர்சனலாக ஒருத்தவங்களை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன்பாங்க. ஆனால் பாம் த்ரெட் பண்ணிட்டு இருக்கான், அது எப்படி எந்த நிறுவனம் வந்து பாம் த்ரெட் பண்ணுறதை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்? புரியுதா? அது பாம் த்ரெட்டுங்கிறது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா? ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்து எப்படி எந்த இணையதள நிறுவனம் வந்து ஆதரவு கொடுக்கும்? ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் காவல்துறை நினச்சா யார் இதை அனுப்புகிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி இருந்து காவல்துறை அவரை கண்டுபிடிச்சி யார் இந்த மாதிரி அனுப்புகிறாங்களோ அந்த மர்ம கும்பலா, அது மர்ம நபரா, இல்லை என்ன மாதிரியான கொள்கை கொண்டவர். ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்களோ அவங்க தான் அதிகமாக இப்போ இங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கவங்க எல்லாமே பாருங்களேன், திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள் தான். இவங்க மேலே தான் இந்த கம்ப்ளைண்ட் இது இந்த வந்து இது என்னது பாம் த்ரெட்டுங்கிறது வந்திருக்கு. அது மெயிலில் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க, அதுவங்களாம் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எந்த ஃபோன்ல இருந்து எந்த இமெயில் எந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடி, எந்த டவர் ரேஞ்சில் இருந்து வருது போகுது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். லேப்டாப்புக்கு இன்னும் நினச்சிக்கிறீங்க ஃபோனுக்கு மட்டும்தான் ஐபி அட்ரஸ், அப்படிலாம் கிடையாது. எல்லா இன்டர்நெட்டை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய டிவைசஸுக்குமே ஐபி அட்ரஸ் இருக்கும். லேப்டாப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த உங்கள் இன்டர்நெட்டுக்கு அந்த போர்ட்டுன்னு இருக்குதுனாவே ஐபி அட்ரஸுங்கிறது ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த எந்த லொக்கேஷன்லேருந்து அது அக்சஸ் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்ச முடியும். ஆகவே காவல்துறை நினச்சா இந்த மெயில் அனுப்பக்கூடிய, இந்த த்ரெட் மெயில் அனுப்பக்கூடிய நபரை நிமிடத்தில் கண்டுபிடித்து விட முடியும். அப்படி இருந்தும் அந்த நபரை தேடுவதற்கு காவல்துறை இவ்வளோ நாள் தயக்கம் காட்டுச்சுன்னா, இது தயக்கம் காட்டுறீங்களா இல்லை உங்களுக்கு உண்மையாகவே அவங்களை கண்டுபிடிக்க முடியல? உண்மையாகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கண்டுபிடிக்க போகிறவங்கள அதிகாரம் வந்து கையை கட்டி போட்டு வச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. இது என்னன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், எல்லார் வீட்லையும் வெடிகுண்டு வச்சுட்டேன் அப்படின்னு. சரி, இதனுடைய எண்ட் ரிசல்ட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ பாரிசாலன் ஒரு கருத்தை சொல்கிறார், அவர் மீது இந்த கருத்து தவறாக இருக்கிறது, இந்த கருத்தை வந்து அவர் வந்து தப்பாக பேசிட்டாரு, இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி அவர் விமர்சிக்கிறார், அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நம்ம ஏதாவது தவறாக பேசியிருக்கோம் அப்படின்னா வழக்கு பதிவு பண்ணலாம். இப்போ தவறாக பேசுறதுக்கு வழக்கு பதிவு பண்ணிட்டு போகும்பொழுது 2-3 பேருக்கு இது நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், மாரிதாஸ் அவருக்கு வந்துச்சு நினைக்கிறேன் இந்த முறை. அவருக்கு பாம் த்ரெட்டா வந்துச்சு, இல்லை அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போய் விட்டாங்க. அவர் வேற மாதிரி விசாரணை. அவர் வந்து 2-3 முறை இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்க. நீதிபதிகள்கிட்ட கொண்டு போகும்போது இதுக்கெல்லாமா நீங்கள் வந்து அரெஸ்ட்டுக்கு இது வருவீங்க, பண்ண மாட்டோம், அரெஸ்ட் பண்ண மாட்டோம், அரெஸ்ட் ரிமாண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிபதிகள் அனுப்பி விடுறாங்க. அதை எதை வச்சு சொன்னாங்கன்னா, சவுக்கு சங்கரோட கேஸ்ல வந்து யூடியூப்ல இது மாதிரி பேசுறாங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிக்கலன்னா கடந்து போங்க, அதை வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வருது. அப்போ இவங்க மேல எல்லாம் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியல. யாரோ ஒரு மர்ம நபருக்கு சட்ட ரீதியாக அவங்க மேலே போய் முன்னாடியே என்ன பண்ணுவான், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீதிமன்றம்னா என்ன யூடியூப்ல பேசுகிற எல்லார் மேலேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ யாருமே பேசக்கூடாதான்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த மர்ம நபருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களை ஹராஸ் பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணுறது? அப்போ ஓகே, பாம் த்ரெட்டுன்னு சொல்லி மெயில் அனுப்புவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? போலீஸ் அதை சும்மா விட முடியாது இல்ல, பொய்யானு காவல்துறையில பிரிச்சு பார்க்க முடியாது, கஷ்டம் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், 2-3 நாய்களை கூப்பிட்டுட்டு, அந்த மோப்ப நாய்கள் அதில் கூப்பிட்டுட்டு, அதுக்கு அடுத்து வந்துட்டு காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட நேரத்தை விட்டு அவங்களுக்கும் ஒவ்வொரு முறையும் பாம் த்ரெட்டுன்னு. இது எப்படின்னா அந்த புலிக்கதை, அதுதான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். இது என்ன உண்மையாவே ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா இது எப்படி நம்ம அசால்ட் எடுத்துக்க முடியும்? அதான் பயமா இருக்கு. அப்ப காவல்துறையினாலே அசால்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அதுக்குன்னு ஒரு குரூப்பை போட்டு ஒரு 10 பேர் 15 பேர் எடுத்துட்டு 2-3 வண்டி நேர வேறையும் வருவாங்க. வந்து இப்போ இந்த மாதிரி கருத்து பேசுறவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பாம் ஸ்குவாட்னா சும்மாவா எல்லாத்தையும், ஏன்னா அது ஒரு மெட்டல் இருந்தாலும் கேங்கும், வீட்டில் மெட்டலே எல்லாமே இருக்கும். எங்கள் அம்மாலேருந்து எல்லாரோட அம்மாவும் உப்பு போட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே பாத்திரங்களில் தான் போட்டு வைக்கிறாங்க. ஸோ அது எல்லா பக்கம் எங்கள் கிச்சனில் எங்கே திருப்பிங்களா கிங்கும், கிச்சனில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு எல்லாத்தையும் இது போட்டு, இது என்னங்க காரமாக இருக்குது, அது மிளகாங்க, இது என்னங்க இது உரப்பாக இருக்கு, இது எங்களோட தனிப்பட்ட மசாலாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி கொம்பா செஞ்சிடும். கவலைப்படாதீங்க, அது வேற கத்தி ஊற கூட்டிடும். எல்லாரும் அந்த வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு இது பண்ணிட்டு காவல்துறை பாம் இல்லைங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. சிம்பு வீட்லேயும் வந்துச்சு, அதையும் மறந்துட்டேன். இப்போ அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தாய்மார்களுடைய புடவையெல்லாம் யார் முடிச்சு வைக்கிறது?
யார் முடிச்சு வைக்கிறது? நீங்க தான் முடிச்சு. பிரச்சனையா இருக்கா இல்லையா? உங்களுக்கு என்னப்பா வந்து பாம்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்றேங்கிற பேர்ல எல்லாத்தையும் கழிச்சுட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து வீட்டில் புடவை மடிச்சு வைக்கணும். பேசுறான் பாரு, சும்மா இல்லாம எதையாவது போற பக்கம் எல்லா பக்கமும் வம்பிழுத்து விட்டு போட்டு பாரு எவனோ ஒருத்தன் பாம்பு வைக்கிறேன் அதை வைக்கிறேன்ட்டு வந்துட்டு இருக்கிறான். சமீபத்தில் வேற ஒரு புடவை கடைக்கு வெளியில உங்களை 8 மணி நேரம் பார்த்ததா சொல்லப்படுது. 8 மணி நேரம் பார்த்தாங்க. இது நீங்களே அடிச்சு விடுற மாதிரில இருக்கு. உங்களை தான் எங்கேயோ பார்த்ததாக தகவல் வந்து. எங்க பார்த்தாங்க? ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்லங்க. நீங்க எங்க பதறீங்க? ஏதோ சினிமா தியேட்டர்ல ஏதோ மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தீங்களா? நான்லாம் மாஸ்க்லாம் போட கூட ஒரு பொண்ணு ஒரு மாஸ்க் கூட சுத்திச்சான். ஐயோ இல்ல போட்டோலாம் வந்துச்சு, என்னன்னு தெரியல, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏதோ ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு இருக்கோம், நான் அப்படி போயிட்டு இருப்பேன். ஒரு பொண்ணும் பையனும் அப்படின்றாங்க. எதுக்கு தேவை? ஏங்க யூடியூப்காக வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேங்க. நான் டெய்லி 3 வீடியோ போட்டு. ஆமா, அது உண்மைதான். 3 படங்களை பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டு 4 சேனல்ல போயிட்டு ஆங்கரிங் பண்ணிட்டு அப்படியே இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க பொண்ணா பாக்குறது? விடுங்க, என் பிரச்சனை எனக்கு. எனக்கு என்ன ஒரு இதுனா, நான் சிக்கும்போது உங்களை மட்டும் அவன் தவிர்க்கல பாத்தீங்களா? அந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, என்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வருண் டாக்கீஸ் எனக்கு லைட்டா சிரிப்பியா டாக்கீஸ் வருண் டாக்கீஸ் எனக்கு என்ன அறியாம லைட்டா ஒரு மாதிரி பொன்மருளா சிரிச்சுட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ பாருங்க, நம்ம எங்க போனாலும் பாவம் இவரும் சேர்த்து மாற்றாப்புல அப்படின்னு. சரி ஓகே. அப்ப என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ஸ்டுடியோல அவங்க பேசுறாங்க, இவங்க பேசக்கூடாது, எப்படி தடுக்கலாம்? இந்த மாதிரி ஒரு நாளுக்கு காவல்துறை எந்த அளவுக்கு அவன் நினைச்சிருப்பான் பாருங்க. அந்த மர்ம நபர் காவல்துறை எந்த அளவுக்கு கேவலமா நினைச்சா, அவன் மாட்டு ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு மெயில் அனுப்பிட்டு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் வந்து அலைய விட்டுக்கிட்டு அவங்களோட டைமுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டான். அவனுக்கு அட்ரஸ் தெரியல, அட்ரஸை தப்பா சொல்லிட்டான். ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வந்து ஓகே இது வந்து ஃபேக் த்ரெட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அட்ரஸோடு அவங்க சொல்லும்போது போலீஸ்னால அதை புறக்கணிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னு மெனக்கெட்டு வருவாங்க. இப்போ நம்ம அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. ஒரு பாம் ஸ்குவாட் வந்து வீட்டை சர்ச் பண்ணுச்சுன்னா அது எப்படி சர்ச் பண்ணும்? ப்ராப்பராக தான் சர்ச் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் போட்டு போயிடுவீங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல். ரெண்டாவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ பாமான்ட்டு அது ஒரு செய்தியாக இருக்கும். லோக்கல் பத்திரிகைகளை ஒரு செய்தி ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக சொசைட்டிவே அங்கே இது. அப்போ இவரோட வீட்டில் பாம்பு திருட்டுனா இவர் என்னங்க பேசினாரு, யார் என்னன்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். இங்கே இவர் இருக்காரா, இவர் தான் இங்கே இருக்காரா, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அட்டென்ஷனை வந்து இது கிரியேட் பண்ணுது. அப்போ ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறவனை, ஒரு இமெயில் அனுப்புகிறவனை கண்டுபிடிக்க முடியாதா? நீங்கள் இவ்வளோ லூஸாக தமிழக அரசு லூஸ் அண்ட் விட்டுட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தில் ஒரு கேஸ் நடந்துச்சு. அதாவது நார்த்தில் இல்லை, தமிழ்நாட்டோட கேஸ் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இப்போ வந்து சமீபத்தில் ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, திண்டுக்கல்ல ஒரு பிணம் வந்து அடையாளம் தெரியாத பிணம் எரிச்சு கிடைச்சது உங்களுக்கு திண்டுக்கல்ல. அது எனக்கு கிடைச்ச ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா வருஷம்லாம் மறந்துடுச்சு. ஒரு 3 வருஷம்னாச்சும் இருக்கும். அந்த கேஸுக்கு வந்து இப்போ அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க போல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து அங்கே ஆயுதம் கடத்துறதுக்காகவும் அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இல்லை, அவர் வந்து ஒருத்தவங்க போட்டு தள்ளி எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தீவிரவாதம் என்னத்துக்குன்னா, தமிழ்நாட்டில் சில முக்கியமான இடங்களை குறி வச்சு நான் தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வாக்குமூலம் கொடுத்ததாக வந்து சிபிஐ வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து செய்தியில் பார்க்குறோம். இப்போ இந்தியா முழுக்க என்ன பார்ப்பாங்க, தமிழ்நாட்டில் தீவிரவாத கும்பல் வந்துருச்சு, வெடிகுண்டு த்ரெட் இருக்குது, வெடிகுண்டை பதுக்கி வச்சுருந்துருக்காங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் போகும். இந்த நேரத்தில் இங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி அரசியல் பேசுகிறவங்களுக்குலாம் நான் வந்து கொண்டுருவேன், இது பண்ணிடுவேன், வெடிகுண்டு மிரட்டல் விட்டுட்டு இருந்தான் அப்படின்னா, இது தமிழ்நாட்டோடைய சூழலை எப்படி பார்க்க வைக்கும் இந்தியா லெவலில்? இது லோக்கல் நியூஸாக மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் எத்தனை பேர் இது வரைக்கும் எத்தனை பேர் மேலே த்ரெட்டு, பாம்பு த்ரெட்டு? இப்படி ஒருத்தன் விளையாண்டு இருக்கிறான், அவனை கைது பண்ணுறதுக்கு முடியாமல் காவல்துறை உட்காந்து அவன் எந்த பக்கம் கை காமிக்கிறானோ அங்கே போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது சரியா இருக்குமா? இல்ல, இந்த பாம் ஸ்குவாட்ன்றவங்க எவ்வளவு ஒரு சீரியஸான யூனிட் ஆஃப். இப்போ இவனை கைது பண்ணிடுவாங்களா? யாரு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறவன? பண்ணணும்ல, ஏன் பண்ணல? ஒரு பாம் ஸ்குவாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நாளைக்கு எவனா ஒருத்தன் பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு இந்த மாதிரி மெயின்லாம் அவங்க அசால்ட்டாக கொஞ்சம் ஒரு செகண்டு, இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி பர்சனலாக பேசுகிறவங்க வீட்டிலலாம் வைக்கிறாங்கிறான், பப்ளிக் பிளேஸில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மெயிலோ ஏதோ வருதுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்பாங்க காவல்துறை? அந்த மாதிரி விஷயம் நடக்கவே கூடாது, இது ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு. அந்த ஒரு அசால்ட்னஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு தரவு செக்கிங் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து இப்போ காவல்துறை வந்து என் வீட்டில் பொருட்கள் எல்லாம் களைச்சி விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நிற்க முடியாது. எங்கள் கடமையை தான் நாங்கள் செய்தோம். அப்போ இந்த இடத்துல தான் வேற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது, அரசியல் ரீதியான சந்தேகங்கள். ஒருவேளை இவங்களோட வாய்களை அடக்கணும், இவங்க வாய்களை பூட்டு போடணும், அதை
ஒரு சட்ட ரீதியாக செயல்படுத்துறதுக்கு முடியல அப்படிங்கும் பொழுது சட்டத்துடைய ஓட்டைகளை பயன்படுத்தி செய்யலாம்னு சில அரசியல் நுண்ணறிவாளர்கள் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்களா? அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தனையவே வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் நமக்கு எதிராக பேசுகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் மிரட்டல் கொடுத்து இப்படி மேலே போடு, போலீஸ் போய் அவங்க வீட்டில் போயிட்டு சர்ச்சை போடும், அட்லீஸ்ட் அப்போனாச்சும் அவங்க வந்து நம்மளை பற்றி பேசாமல் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு மறைமுக மிரட்டல் இருக்குமா? அது வருண் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கும் பொழுது அவங்களுக்கு அந்த, ஏன்னா நாங்கள் சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன தீபாவளிக்கு என்னமோ பட்டாசு என்ன திமுறா போட்டுருக்கீங்க? ஏங்க இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க, காயெல்லாம் தூக்கி காட்டுறீங்க. ஏங்க காசை கரியாக்குறீங்க சொன்ன மேட்டரு, நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி காசை கொடுத்து பட்டாசைக்கு வெடிச்சு கரியாக்குனாங்க, இவங்க அந்த பட்டாசை கையில கூட தொடலங்க. பாத்தீங்களா அந்த விஷயம், கேள்விப்பட்டீங்களா? நான் என்ன கேட்குறேன், பட்டாசு நீங்கள் பற்ற வைக்கிறீங்க, வெடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது? கருகி போயிருது. அது மாதிரி எப்படின்னா பொல்யூஷன் ஆகுது. அதனால பட்டாசு வாங்குனீங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்குல்ல, பட்டாசு வாங்குனீங்கல்ல அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குல்ல, அவ்வளவுதான். இயற்கையை நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான். எப்படி இப்படி அது என்னங்க பல கோடி ஸ்கேம் ஆயிருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டில். இன்னும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல எந்த பொருளும் வாங்காதீங்க. நான் இதை முன்னாடியே நான் ஒரு இடத்துல பதிவு பண்ணேன். நான் சில ப்ராப்பரான வெண்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. நானும் வந்து இந்த மேங்கோ ஜில்லி ஒரு முறை இன்ஸ்டாகிராமில் சரி ஒரு ஆட் வந்துச்சு, நான் உள்ளே போய் பார்த்தேன், ஜென்யூனாக இருந்துச்சு பேஜ். சரி ஓகே அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு மேங்கோ ஜில்லி ஆர்டர் பண்ணி வந்துச்சு. அந்த மேங்கோ ஜில்லி நல்லா இருந்துச்சு. ஸோ 1-2 வெண்டர்ஸ் அவங்க எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அடிப்படையில் தான். ஏன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரிங்கிறது இல்லை, அதாவது அனுப்பு அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் காசு கட்டினா தான் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவல் வெண்டர்ஸ் தான். அது வந்து இன்ஸ்டாகிராம் அது இதுக்காக உருவாக்கப்பட்ட தளம் அல்ல, இதை புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா, அது வந்து இந்த வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்ட தளம் கிடையாது. பட் இன்ஸ்டாகிராம் அவனுக்கு காசு வந்தா பரவாயில்லைங்கிறதுக்காக ப்ரமோஷன்ல இந்த மாதிரி போடுறான். இதில் நிறைய ஏமாத்துற இது இருக்கு, நிறைய பேர் ஏமாந்தும் இருக்கிறார்கள். இங்கெல்லாம் ஆர்டர் பண்ணா வராது பொருள். இது என்ன பொருளோ அதை நம்ம அமேசானு இல்லை இந்த ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பரா பொருள் வாங்குறதுக்குன்னு இருக்கிற தளத்தில் போய் போட்டோம்னா அது நம்பி வரலாம். வரலைனாலும் அங்கே வரலைனாலும் அட்லீஸ்ட் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ அவங்க நமக்கு வந்து இந்த காசை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அது நடந்திருக்கு. இப்போ எனக்குமே சில இது ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு வராமல் இருந்திருக்கு. நான் திரும்ப அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி பேசி இது பண்ணி ப்ரூஃப்லாம் காமிச்சு இது பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆமாம் இவன் பொருள் அனுப்பலை ஆனால் காசு கட்டிட்டாங்கன்னா இவங்க எனக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனங்கள்கிட்ட அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதனால அது லேட்டாக தான் வரும், உடனெல்லாம் வராது. பொறுமையாக அனுப்புவாங்க. அது ஒரு 2 வாரம் 3 வாரம் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் உட்காந்து. 2 வாரம் 3 வாரம் ஆகும். பேங்க்கில் உடனே அது கிரெடிட் ஆகாது. அவங்க அனுப்பிட்டேன்னு சொல்லி ஒரு சலான் காட்டுவாங்க, அதை வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் ஸோ ஆனால் வந்துடும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும்னு வைங்களேன் ப்ராசஸ்லாம் ஆகி. இதில் ஏமாறதுக்கு சான்சஸ் கம்மி, ஆனால் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் ஏமாறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ வந்து நான் பார்க்குறேன் இந்த ஸ்கேம் நடந்ததெல்லாம் இன்ஸ்டாகிராம்ங்கிறாங்க. பட்டாசு வியாபாரம் பல இவங்களை கூப்பிட்டு இந்த விலையை கம்மியாக காமிச்சு சொல்கிறது. இப்போ கடையில் பார்க்குற விலைக்கும் இதுக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்றது இதில் ஆர்டர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அதில் ஆர்டர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏன் பட்டாசுக்கு உள்ள காசு செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது வாங்கி விற்கலான்னு பார்த்துட்டாங்களோ. ஒரு வீட்டில் ஒரு 1000 ரூபா 1500 வரைக்கும் பட்டாசு வாங்குறது ஓகேங்க. இன்னைக்கு இருக்கிற காசுக்கு நான் சொல்கிறேன். அன்னைக்கெல்லாம் 1000 ரூபாய்க்குலாம் வாங்குறது ரொம்ப பெரிய அமௌண்ட். நம்மளாம் சின்ன பையனாக இருக்கும்போது 500 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினாவே 500 ரூபாய்க்கு பட்டாசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பணக்காரன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு பாக்ஸா வரும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாங்கிறது ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ். அது ஒரு ஒரு வீட்டுல ஒரு குழந்தைங்க வெடிக்கிற அளவுக்கு எல்லா விதமான பட்டாசு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வெடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா இப்ப பட்டாசு ரேட்டு என்னன்னு போய் பார்த்தா 50,000 1 லட்ச ரூபாய்க்குலாம் பட்டாசு வாங்குறாங்க. என்னன்னே புரியல. பட்டாசே 1 லட்ச ரூபாய்க்குலாம் கடையில் வச்சிருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸ் 1 லட்ச ரூபாய்க்கு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. வாங்குறதுக்கு ஆள் இருக்கு பாரு. காசு எங்கிருந்துடா வருது உங்களுக்கு? புரியல எனக்கு. ஏன் இவ்வளோ காசை கரியாக்குறீங்க? இது எனக்கு காசை கரியாக்குறது ஒன்று. அந்த பட்டாசு வெடிக்கிறேங்கிற அந்த ப்ளஷரில் நேற்றெல்லாம் சென்னை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? வெளியில வந்தா மூச்சு திணறுதுங்க. எனக்குலாம் தும்மல் மேலே தும்மல் வர ஆரம்பிச்சிச்சு, அலர்ஜி ஆயிடுச்சு. எதுவுமே தெரியல வண்டி ஓட்டும் போது. ஓவர் போக போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகம். போன வருஷம் என்னாச்சு, நாங்கள் மாடியில இருந்து வேடிக்கை பார்க்க முடிஞ்சது. இந்த எதுவுமே தெரியல. போன வருஷம் நாங்கள் வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்தா ஸ்கை கிளியராக இருந்துச்சு. அங்கங்கே அந்த வான வேடிக்கையில் நடந்துட்டு இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு அதான் ஒரு 8 மணி 8 மணிக்கு மேலே கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிது. 6 மணிக்கு ஆரம்பிச்சானுங்க வெடிக்க. 12 மணி வரைக்கும் பார்க்குறேன் வானம் முழுக்க வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் வெடிச்சு இந்த புகையில வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. ஆமாம், வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. அந்த மாய்ஸ்டா இருக்குல்ல, மழை பெஞ்சதுனால அப்படியே நிற்கிது. காற்றும் இல்லை, ஏதாவது விசுவிசுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா காற்று அடிச்சு தள்ளி போயிடும். நேற்று ரொம்ப சஃபகேட் ஆயிடுச்சு. பறவைகள்லாம் மயங்கி விழுந்துருச்சு.
அதான் ஓப்பன் காக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகவே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ புகை எவ்வளோ நேரம் அதுக்கு தாங்கும்? இப்போ நம்மளுடைய மூச்சு இதுக்கே வந்து நம்மளால முடியல. கரகரன்னு ஆயிடுச்சு. பறவைகள் என்ன தாங்கும்? சரி, எனக்கு என்ன இன்னொன்று கஷ்டமா இருக்குன்னா, சரி நம்மளுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன் எல்லா ப்ரொமோஷன்லுமே போயிட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டே இருக்க முடியுமான்னு தெரியல. பட் பண்ணி அவங்களோட ஃபேஸும் இப்போ தேவையில்லாம இதாக சிம்பிளாக சொல்கிறேங்க. யூடியூபர்ஸ்க்கு இது ஒரு அட்வைஸு. இப்போ நம்ம சேனல்லாம் நான் ஏன் வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் கேட்காம இல்லை, ப்ரொமோஷனே நம்ம வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை. ரொம்ப நம்பிக்கையான நபர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நீங்களே உங்கள் சொந்தமாக சுயமாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறீங்க பண்ணுறீங்க, அதை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த கமிஷன் வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணுறது, அது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணும்போது 100 முறை யோசிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. ஒரு பெரிய நிறுவனம் மாட்டுச்சு. இன்றைக்கி அந்த நிறுவனம்லாம் வந்து திமுகவோட நல்ல ஐக்கியமாகி அவங்க வேறு லெவலில் போயிட்டு இப்போ அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏதோ இந்த மாதிரி வெப்சைட் மாதிரி ஏதோ ஒரு இந்த பொருள் வாங்கினீங்கன்னா இவ்வளோ கமிஷன் வரும், இவ்வளோ இது கிடைக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் அது பெரிய ஸ்கேம். எத்தனை பேர் பொருளை போட்டு அதெல்லாம் அப்புறம் மொபைல்லாம் வாங்கினாங்க. இதில் 20,000 30,000 மொபைல் போட்டு வரல. இப்போ 30,000 ரூபா ஒரு ஆளுகிட்ட இருந்து அடிச்சிருக்கான். இது மாதிரி ஒரு 10 பேர் அடிச்சா 20 பேர் அடிச்சா கோடி கணக்கில் பார்க்குற சேனல் இது. கோடியில் லட்சக்கணக்கான பேர் 1000 ரூபா ஏமாந்துருந்தாவே அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்க. ஒரு நியூஸ் சேனலில் 15 crores கிட்ட சொன்னாங்க. 15-20. இது வந்து இந்த தீபாவளி ஸ்கேமுக்கு. ஆமாம், தீபாவளி ஸ்கேம் வந்து 15 கோடி கிட்ட ஸ்கேம் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு ஆள் ஸ்கேம் பண்ணனா மல்டிபிள் பீப்புள் ஸ்கேம் பண்ணானுங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த போய் ஏமாறாதீங்க. இதை ஏமாற்ற முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரியே இல்லை, எப்படி நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறீங்க? ஆனால் எனக்கு தெரியல பாரி, கரெக்டான ஆன்லைனில் இதெல்லாம் வாங்கக்கூடாதாமே, பட்டாசுலாம் வாங்கக்கூடாதான், அது வேற ஒரு ரூல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா? தெரியல, அது நமக்கு தெரியல. சரி, நம்ம நீங்கள் இந்த பிஜிலி வெடியிலே இருக்கலாமல் நம்ம இந்த ஒரிஜினல் வெடி வருவோம். நம்மலாம் வந்து ப்ரமோட் ஆகிட்டோம். நீ என்ன பிஜிலி வெடி வெடிக்க இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஆட்டம் பாம் அப்படிங்கிற அளவுக்கு. சரி பாரி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட சொல்கிறேன். சரி, எனக்காக நான் சொல்ல, உங்களுக்காக சொல்கிறேன். பேசாமல் நீங்கள் கொஞ்சம் சமூகம் சார்ந்த வரலாறு சார்ந்த விஷயங்கள், உலக அரசியல் பேசுங்க பாரு. நம்மளுக்கு எதுக்கு இது தேவையில்லாமல் அது பேசினாலும் சும்மா இருக்காங்களா? இங்கே பாருங்க, அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு வரலாறு பேசுனீங்கனாலும் இங்கே ராவணன் வரலாறு பேசணும். ஒருத்தன் கையோமையான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான், காலையிலேருந்து பார்க்குறேன், அவன் ஒரு பக்கம் குதிக்கிறான். ஐயோ, இவன் வேற தொல்லை தாங்க முடியல, மரியாதையே இல்லாமல் போட்டிருக்கு. சரி விடுங்க, அதை இப்போ எச்சா போயிலுங்க, விடுங்க எச்சா போயில. அவங்க கையோமையான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பிரச்சனை? எதை பேசினாலும் இங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை பண்ணுறதுன்னு ஒருத்தர் இருப்பேன். சரி, இங்கே நாய்க்குட்டியை பற்றி பேசினா நீ ஏன் பூனைகளை பற்றி பேசவில்லைன்னு ஒருத்தர் பிரச்சனைக்கு வரான். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஸோ அரசியலில் நம்ம சொல்கிற கருத்தை முடிஞ்ச வரைக்கும் அரசியல் தளத்தில் நம்ம நாகரிகமாகத்தான் கருத்துக்களை பதிவு செய்கிறோம். ரெண்டாவது, அவதூறு கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணுறல. விமர்சனம் என்பது வெளிப்படையான விமர்சனமாக இருக்குது. இதையே தான் நமக்கு இவங்கெல்லாம் பண்ணுறாங்களான்னா கிடையாது. இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்க அத்தனை பேரும் அவதூறுங்கிற ஒரு இதை தான் தூக்கிட்டு வரானுங்களே ஒழிய, இவர் இப்படி சொல்கிறாரு, இது தப்பு, இது சரி அப்படின்லாம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி பொய்களை பரப்பி அசிங்கமாக அவதூறு பரப்ப முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த நாகரிகமான அரசியலை நம்மளை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும், இப்போ நேற்று ஒருத்தர் எனக்கு அழைச்சி பேசினாரு. ஏங்க வந்து நீங்கள் உங்களோட அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இயக்கத்தில் குடிக்கிறவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் இருந்துச்சு, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நிப்பாட்டிட்டேன். என் மனைவி கூட சந்தோஷப்பட்டேன். நான் இவ்வளோ நாளும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ கேட்கல. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோடனே நீ ஏன் நிப்பாட்டிட்டியா, இது என்ன அப்படின்னோடனே இல்லை அவர் வந்து கரெக்டாக இது பண்ணார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். அது ஒரு உண்மையிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம சொல்கிற கருத்தை வந்து ஒருத்தர் கேட்டுக்கொண்டு அவர் மாறுறாரு அப்படிங்கிறது. இப்படி தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நம்மை பார்க்கக்கூடிய வட்டம் ஒரு நாகரிகமான, ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒரு அன்பான, அறிவான, அரசியல் தெளிவான ஒரு தமிழ் சமூகமாக இருக்கணுங்கிறத நம்ம உருவாக்க முயற்சிக்கணும். கண்ணியமாக அரசியலுமே கண்ணியமாக தான். நம்ம எந்த ஒரு அரசியல் இது ஆக்சுவலாக விஜய் மீது நம்மளும் தான் விமர்சனம். நம்ம விஜயை பற்றி பேசிய முதல் காணொலி போய் பார்க்க சொல்லுங்கள். எல்லா குற்றத்தையும் சொல்லி விமர்சிச்சிருப்போம், அதிலே நம்ம திட்டிருப்பாங்க. ஆனால் நான் வந்து அவனே இவனேன்னு ஒருமையில் பேசலை, பைத்தியக்காரனே சைக்கோன்னு ஒருமையில் பேசலை. ஆனால் ஒருமையில் நான் பேசலைங்கிறதுனால நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் ஒரு தற்கொலை கூட்டத்தை அரசியல்வாதிகள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கருத்தை கருத்தால் விமர்சிக்கணும். இதுதான் என்னுடைய அரசியல், இதுதான் நிதானமான அரசியலாக நான் பார்க்கிறேன். அடிச்சா சகட்டு மேனிக்கு இவனே அவனேன்னு பேசுறது, என்ன வேணாலும் சொல்றது, அசிங்கமாக பேசுறது, கேவலமாக பேசுறது, கடைசியில் அப்புறம் அரசியல் அன்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு கை குலுக்கிட்டும் என்னால் வர முடியாது. கருத்தியல் எதிரிகள் தான்.
கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கிறவங்க விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். நான் விமர்சிப்பேன், ஆனால் தனி மனித தாக்குதல் இருக்காது என்கிட்ட. தனி மனிதல் தாக்குதலை நான் செய்யலைங்கிறதுக்காக நான் விமர்சிக்கலேன்னு பேசுறது வந்து அப்பட்டமான அயோக்கியத்தனம். ஸோ என்னுடைய அரசியல் என்பது இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து பாம்பு வச்சுட்டேன்னு சொல்லி மிரட்டியும் தடுக்க முடியாது, என்ன பண்ணியும் தடுக்க முடியாது, வழக்கு போட்டவும் தடுக்க முடியாது. இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். இதெல்லாம் பேசும்போது சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும், அச்சுறுத்தல்கள் வரும், கொலை மிரட்டல்கள் வரும், எல்லாமே வந்திருக்கு. இவர் திருமாவளவனுக்கு வந்த மாதிரிலாம் வரல. திருமாவளவனுக்கு காரில் போய் இவர் அடிப்பாராம், முறைப்பாராம், அதுக்கப்புறம் கொலை மிரட்டல் சொல்லுவாங்களாம், பாதுகாப்பு வேணும்னு கேட்பாங்களாம். இந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையாகவே கொலை செஞ்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன்னு எனக்கு தெரியாதா, இந்த மாதிரிலாம் கொலை மிரட்டல்லாம் வந்து அத்தனையும் கடந்து தான் அரசியல் தளத்தில் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இது, நாங்கள் நேர்மையாக இருக்கிறது மாதிரி எங்களை சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக இருந்து விட்டால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த நேர்மையை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக எங்களை எதிர்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நேர்மை இல்லாமல் வச்சுக்கிட்டு எங்களை எதிர்க்கணும்னு நினச்சிட்டு ஒரு நேர்மையற்ற ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு ஒரு நாள் தெளிவு வரும்போது துப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் எழுதி வைத்துக்கணும். இது எல்லாருக்குமே நான் பொதுவாக தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே இது பொது தான். அதனால் இன்றைக்கி காவல்துறை இப்படி ஒரு விஷயம், அதாவது அவங்க யாரெல்லாம் திமுகவை விமர்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்களோ அவங்கள வீட்டில எல்லாம் கொலை மிரட்டல் அது இதுன்னு சொல்லி பாம்பு ஸ்குவாடு அது இதுன்னு அனுப்பி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அனுப்புகிறவன் அதாவது அந்த மர்ம நபரை சொல்கிறேன் நான். அந்த மர்ம நபர் விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். கண்டுபிடிக்கல அப்படின்னா தமிழக காவல்துறையின் மீதும் தமிழக அரசின் மீதும் கொண்ட நம்பிக்கை தான் கேள்விக்குறியாகுமே ஒழிய பார்த்துக்கோங்க. சரி, இதில் வருண் டாக்கீஸும் இருக்குன்றதுனால எனக்கு ஒரு கருத்து அது நான் சொல்லிக்கிறேன். இப்போ எல்லா ஆட்சியிலையுமே வந்து போலீஸ் இருக்க போறாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் தான் வந்து இயக்குது. ஸோ இந்த ஆட்சியில வந்து போலீஸை வந்து அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்களை எப்படி யூஸ் பண்றாங்க, அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கறத நினைச்சா அது ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கே போக வேண்டாம். காவல்துறை கண்ணியமான பல ஆஃபீஸர், ஏன்னா இப்படிலாம் காவல்துறையில் கண்ணியமான ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ கண்ணியமான ஆஃபீஸர்ஸ்களை கொண்டு அந்த காவல்துறையை எவனோ ஒருத்தன் உள்ளரங்கில் உட்காந்துக்கிட்டு இருட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மெயில் அனுப்பி மிரட்டிக்கிட்டு அவங்கள வந்து அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நம்மளால பார்த்துட்டு சகிச்சுட்டு நமக்கே பார்த்துட்டு சகிச்சுக்க முடியல. அவங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு. என்னடா அது சும்மா இப்படிலாம் மெயில் அனுப்பிட்டு இருக்கானுங்க, நம்மளை போயிட்டு இதுக்குன்னு கிளம்பி போயிட்டு அதுக்கு வேற அந்த பாம்பு ஸ்குவாட்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு இந்த படத்துல சந்தானம் போட்டிருப்பார்ல பாவா அந்த ட்ரெஸ், அந்த பாம்பு ஸ்குவாட் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு புழுக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அதை பண்ணணும். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகமான அரசியல். இதை செய்கிறவனை தயவு செஞ்சு கைது பண்ணுங்க, அவன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை ஒழுங்காக எடுங்க. இது லேட் பண்ண தமிழக காவல்துறைக்கு இது ஒரு அவமானமாக மாறி நிற்கும். அதான் சொல்கிறேன். வேற ஹையர் த்ரெட்டும் இல்லாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ரைட், வேற ஒரு டாபிக் பேசலாம்ன்றதும் இதை பத்தி பேச வேண்டியதாயிருச்சு. வாங்க ஃப்ரைடே பேசுவோம். நன்றி.